வீட்ல ஏதோ பிரச்சனையாமே. சரியாயிடும், கவலைப்படாதீங்க. உங்க மருமக வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலாமே. சரவண ஆள் சரியில்லை, குடிக்கிறான், சண்டை போறான்னு சொல்றாங்க. கடன்காரனுக்கு பயந்துகிட்டு முன்வாசல பூட்டி வச்சுக்கிட்டு சிராவாயில ஒருத்தன் கூட அந்த குடும்பத்தை பத்தி நல்ல விதமா சொல்ல மாட்டேன். என் வீட்டுக்கு திருட வந்தான் உன் சம்பந்தி. நான் அப்பவே புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். மத்த பசங்க மாதிரியே உன் மூத்த பையன்கிட்டயும் சொல்லி பொண்ணை இழுத்துட்டு வர சொல்லி இருக்கலாம். மகன் வரைக்கும் எதுக்கு போனோம்? நீ அதுதானே பண்ண. இதை விட பெரிய பெரிய அவமானத்தெல்லாம் அனுபவிக்க போற. உங்க அக்காவே ஒரு கூத்து நடந்து முடிஞ்சிருச்சு கொழுந்தன. நம்ம புள்ள தங்கமயிலா? உங்க அக்கா கோமதியை ஏமாத்திருக்காங்கப்பா. கூட இருக்கணும்னு அவங்க யாரும் எதிர்பார்க்கல. பேசாம இருங்க. வேண்டாம் கொழுந்தனாரே, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம். உனக்கா இப்படி எல்லாம் நடக்கும்? புது முதலாளி ஆயிடுச்சு. மா இங்க வா, ஏன் யார் வந்திருக்கான்னு வந்து துரோகம் பண்றவங்களா பார்த்துதான் நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரீங்க. விஷயத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னீங்க, யாருமே நம்ப போறது. அவனுக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம்? அவன் கதையை நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு கொஞ்சமாவது மனசுல நன்றி இருந்தா போயிடு. எதுக்கு மாமா கிட்ட இம்புட்டு கோவமா நடந்துக்கிறீங்க? எல்லாரும் ஒன்ன மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்காத. மறுபடியும் அக்கா குடும்பத்தோட இணக்க மாட்டியா? இல்லண்ணே,